நடுவர் அவர்களே, நாங்கள் தத்துவ பாடல் என்று சொல்லுவதால் காதல் பாட்டுக்கு நாங்கள் எதிரி கிடையாதுங்க. ஏன் காதலுக்குமே நாங்கள் எதிரி கிடையாது. இந்த மண்ணில் பருவ மழைகள் தப்பலாம், ஆனால் காதல் இல்லாத பருவம் ஒரு பொழுதும் தப்பாதுங்க. ஏன் இன்னும் புரிகிற மாதிரி சொன்னால் கரப்பாம்பூச்சிக்கும் கூட காதல் இருக்குதுங்க. ஆனால் நீங்கள் பாடினீங்க பார்த்தீங்களா, அந்த காதல் நனி சொட்ட சொட்ட பாடிய அந்த கவிஞனே காதலுக்கு ஒரு எல்லையை வகுத்தா. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தில் தாலி விழும் வரைன்ட்டா. ஜோலி முடிஞ்சது. ஒன் தாலி, டோட்டல் லைஃப் காலி. காதலிக்கும் போது கனி கனிங்கிறா, கல்யாணத்துக்கு அப்புறம் சனி சனிங்கிறா. ஆக காதல் ஒரு காலத்தோடு சலிச்சு போகுது. அழகா நீங்க சொன்னீங்கல்ல, காதலிலே பெண்களை எப்படியெல்லாம் கண்ணதாசன் வர்ணிச்சிருக்கிறாருன்னு. வர்ணித்த கண்ணதாசன் தான் பெண்களை பத்தி ஒரு பாட்டுல சொன்னார்ல, மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. எழுதுங்கள் என் கல்லறையில் அந்த மலர்விழி இரக்கம் இல்லாதவள் என்று, பாடுங்கள் என் கல்லறையில் இந்த சாந்தாமணி ஒரு பைத்தியகாரி என்று அவர் தான் எழுதினாரு. காதலே போ போ, சாதலே வா வான்னு சொல்லி உங்க காதல் கல்லறையில முடியுது. ஆனா எங்க தத்துவம் வாழ வைக்குதுங்க. ஒருத்த சாகணும்னு முடிவு பண்ணா, எப்படிடா சாவேனாங்க? அவன் பட்டியல் போட்டான், நான் ஆத்தல குதிப்பேன், குளத்துல குதிப்பேன், பஸ்ஸில் அடிபடுவேன், ரயிலில் அடிபடுவேன்னு 1000 பட்டியல் போட்டா. ஆக சாவதற்கே 1000 வழிகள் இருக்கும்போது வாழ்வதற்கு ஒரு வழியா இல்லைங்கிறத எங்க கண்ணதாசன் சொன்னார் பாருங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் சொன்னாரா இல்லைங்களா? அப்புறம் அழகா நீங்க சொன்னீங்க, காதல் வந்தால் அத்தான் என்னத்தான், அப்புறம் பார்த்தேன், பக்கத்தில் அழைத்தேன், பக்கம் வர துடித்தேன், அப்படியே சொல்லு அடுக்கிட்டு வருன்னு சொன்னீங்களே, ஏன் எங்க தத்துவத்துல வராதா? எந்த ஊர் என்றவளே இருந்த ஊரை சொல்லவா, ஊடலூரில் வாழ்ந்திருந்தேன், உறவூரில் மிதந்திருந்தேன், கருவூரில் குடிபுகுந்தேன், மண்ணூரில் விழுந்து விட்டேன், கண்ணூரில் தவழ்ந்திருந்தேன், கையூரில் வளர்ந்திருந்தேன், காலூரில் நடந்து வந்தேன், காளையூர் வந்து விட்டேன், வேலூரை பார்த்து விட்டேன், விளியூரில் விழுந்து விட்டேன், பாலூரும் பருவமென்னும் பட்டினத்தில் குடிபுகுந்தேன், காதலூர் காட்டியவள் காட்டூரில் விட்டுவிட்டால், கன்னியூர் மறந்தவுடன் கடலூரில் விழுந்து விட்டேன், பள்ளத்தூர் தன்னில் என்னை பரிதவிக்க விட்டுவிட்டு மேட்டூரில் அந்த மங்கை மேலேறி நின்று கொண்டாள், கீழூரில் வாழ்வதற்கு கிளிமொழியால் இல்லையடா, மேலூர் செல்வதற்கும் வேலை வரவில்லையடான்னு சொல்லி எங்களுக்கு தானே சொன்னாங்க. இதுக்கு மேலே அங்க பாட முடியும்?